ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடி காசையில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மனோஜ் வந்து செம்ம பீதியில் இருக்கார், படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. செஞ்சு வாய் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறாரு. ரோஹிணி வர எழுப்பி என் வாய் எப்படி இருக்குன்னு பாரு, நேராக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரோஹிணி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நாளைக்கு நான் கிளைண்ட்டை பார்க்க போகணும், என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக படுக்கிறாங்க. ஆனால் மனோஜுக்கு தூக்கமே வரல. ஏஞ்சி வந்து பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்துட்ருக்காரு. விஜயா வந்து பின்னாடியே பார்க்குறாங்க. பின்னாடி விஜயாவை திடீர்னு பார்த்தோடனே மனோஜ் ஷாக் ஆகி கத்துறாரு. டே ஏன்டா கத்துற, அந்த முத்து ஏஞ்சி வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. அட நீ வேற மாவன் எப்பயோ மாடிக்கு தூங்க போயிட்டான், நான் தான் வந்து தூக்கம் வராமல் வளர்த்திட்டு இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நான் எனக்கு அவ்வளோ தெரியாது, ஆனால் பார்வதிக்கு தெரியும், பார்வதியை ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படியா, எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வச்சுருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஒரு சாமியாரை போய் பார்க்கலான்னு ஐடியா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து காலையிலே கிளம்புறாரு. ரோஹிணி இருந்துட்டு எங்கே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பார்வதியத்தை வீட்டுக்கு போகணும் சொன்னாங்க, அதான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ காலையிலாம் கேட்கவும் ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வளர்றாரு. அடுத்து விஜயாவுக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. பார்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிடுறாங்க. என்ன அத்தை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னார், நீங்கள் என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ஃபங்க்ஷன் போகலாம் இருந்தோம், அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும் மனோஜ் ஜுரங்கிறாரு, விஜய் வயிற்று வலிங்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வளர்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து கிளம்பிடுறாங்க. சமாளிச்சுட்டு சாமியார்கிட்ட போகிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்களா, உங்களுக்கு வந்து வாய் வந்து இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயமுத்துறாரு. அப்புறமா அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்து, இதை போய் உங்கள் பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இடது பக்கமாக வைங்க, இது சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. விஜயா மனோஜா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா முத்துக்கிட்ட சந்தேகமாக கேட்குறாங்க, என்ன இவங்க ஒன்று மாற்றி ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எங்கேயும் போல் மீனா, நம்ம வச்ச எலுமிச்சம்பழம் தான் வந்து வேலை செய்யுது, கூடிய சீக்கிரம் உண்மையை வளருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு. இவங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு திட்டுத்தனமாக வராங்க. எப்படியாவது இதை பூஜை ரூமில் வச்சிடணும்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயாவே போய் வையம்மா அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா போய் வைக்கிறாங்க. வேகமாக வச்சுட்டு வரும். அந்த எலுமிச்சம்பழம் கீழே உருண்டுட்டு வந்துடுது. அதை பார்த்தோன்னே மனோஜ் கூட கொஞ்சம் பயந்துடுறாரு. திருப்பி இதை எடுத்துகிட்டு போய் நீ தாண்டா வைக்கணும்னு மனோஜை வந்து விஜயா உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை தேடி எடுக்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படி இவங்க உண்மையை வளர்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா பாய்.